வணக்க நண்பர்களே, இன்னைக்கு டாப் 10 கொத்தடிமைகளை பார்க்க போறோம். இதுல 200 ரூபா கொத்தடிமையில இருந்து 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச கொத்தடிமை வரை இன்னைக்கு பார்க்க போறோம். கடைசி மீடியா பாருங்க, ஃபன்னா இருக்கும். நம்பர் 10. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராகிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் வாய்க்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அடுத்ததா ஒரு கொத்தடிமை கடவுள் வேஷத்துல வரப்போகுது. கருப்பசாமி வேஷம் போட்டு. ஏண்டா திமுக கடவுளே கிடையாதுன்னு சொல்றாங்க, நீ ஓட்டுக்காக மட்டும் கடவுள் வேஷம் போட்டா உன்னை எப்படா நம்புவாங்க? கலைஞர் மகளிர் உதவி தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்ததுனால ரொம்ப அடுத்ததா வரக்கூடிய ஒரு கொத்தடிமை அடிக்கடி நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி வகையான கொத்தடிமைன்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்றாங்க. இது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்திருக்கிறவங்க காலங்காலமா வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள், நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க. அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம். வரும்போது பார்த்துட்டே வந்தேன், எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம். ஏன்னா அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலேயே வந்துட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் நிப்பாங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்ததா வரப்போற கொத்தடிமைக்கு ஆஸ்கார் நாயகன் ஒரு பேர் இருக்குதான். இந்த வருஷத்தோட சிறந்த நடிகருக்கான விருதே அவருக்கு தான் கொடுத்தாங்களாம். அது யாருன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார். நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரோம், எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரோம், எந்த அளவுக்கு நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா யாரு வரான்னு பார்க்கலாமா? இப்போ 5G ஜென்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய கொத்தடிமை 2G ஜென்ரேஷன்லேயே பெரிய ஆளாம். யாருன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல 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 கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்களா இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வரப்போற கொத்தடிமை போதைப் பொருள் ஒழிப்புல இந்தியாவிலே தமிழ்நாட்டை நம்பர் 1 கொண்டு வந்த கொத்தடிமை. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கஞ்சா கண்ணாயிரமா. இதை நான் சொல்லலைங்க. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் கஞ்சா செடி வளர்ந்து நிற்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்ததா ஒரு ஜோடி புறாக்கள் வர போறாங்க. இவங்க வேற வேற துறையில இருந்தாலுமே 2 பேரும் எனி டைம் ஒன்னாவே இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. சோசியல் மீடியால இந்த ஜோடி தான் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்காங்க. மச்சான், அவன் இருக்க காஜிக்கு பொண்ணு இல்ல, பொண்ணு ஓட்டுற சைக்கிள காமிச்சா கூட தாலி கட்டி ஓட்டின்னு போயிடுவான். அவ்வளவு காஜில இருக்காண்டா. அடுத்ததா பொதுவா கொத்தடிமைனால 200 ரூபான்னு தானே சொல்லுவாங்க. ஆனா 10 ரூபான்னு பேரை கொண்டு வந்தாரு. இவருக்குன்னு தனி சாங்கே இருக்குது. யாருன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வரப்போற கொத்தடிமை 2 சீட்டுக்கு என்னன்னாலும் பண்ணுவாராம். இவருக்கு 2 சீட்டு, பிளாஸ்டிக் சேரு, திருவோடு திரும்ப அப்படி நிறைய பேர் இருக்குதான். இப்போ ரீசெண்டாக அம்பர்லான்னு பேர் வச்சிருக்காங்க. அன்பார்ந்த பெரியோர்களே,
மைக்க மாத்தி பிடிச்சா எப்படி கேட்க எடுபட்டவள சாரிண்ணே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனுமந்தை வாழ் குப்பத்து குடிமக்களே, இன்று நடக்க இருக்கின்ற 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் அம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா 50 ரூபாய் பரிசு. காசு எப்படா சொல்லுறானு சாரிண்ணே. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு கொத்தடிமை இப்போ தான் நியூ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கொத்தடிமையாக ப்ரொமோஷன் ஆகிருக்கிறாங்க. இவங்களுக்கு பொட்டி பொன்னாத்தான் இன்னொரு பேரும் இருக்குது. எங்கள் திருமணத்தை நடத்தி வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான். அந்த திருமணத்தை மண்டபத்தை இடித்ததே கலைஞர் அவர்கள் தான். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக ஒரு கொத்தடிமை வரப்போகுது. அது பேசுகிறதும் புரியாது, கட்சி ஆரம்பித்ததும் எதுக்குன்னு தெரியாது. ஆனால் அடிக்கடி எலெக்ஷன் அப்போ டார்ச்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். வாங்க பார்க்கலாம். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அதை தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரப்போகிற கொத்தடிமை விதவைகளின் சங்க தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அண்ட புழுகனி ஆகாச புழுகனின்னு வேற சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலைங்க. சரி வாங்க யாருன்னு பார்க்கலாம். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். புரிஞ்சதா? அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். கேட்டுக்க. அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். தெரிஞ்சுக்கிட்டியா? கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கேட்டுக்க. டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நீ ஒரு டுபாக்கூரு. உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இவங்க எல்லாத்தையும் வச்சு லூட்டி அடிக்கிற நம்பர் 1 கொத்தடிமையை பார்க்கலாமா? இவருக்கு கொத்தடிமை கோபால்னு ஒரு பேர் இருக்குது, சொடலன்னு இன்னொரு பேரும் இருக்குது. சரி வாங்க யாருன்னு பார்க்கலாம்.